தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம், உடமையும் இழந்தோம். எங்களுடைய சந்ததியினருக்கு, எதிர்காலத்துக்கு, எங்களுடைய சந்ததியினருக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும். எங்களுக்காக பாடுபட்டவர்கள், முன்னுக்கு எவ்வளவு பாடுபட்டவர்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டவர்கள், அவர்களுக்கு நினைவு கூற வேண்டும். எங்களுடைய போராட்டங்கள், துன்பங்கள், நாங்கள் பாடுபட்ட இன்னல்கள் எல்லாத்தையும் நினைவு கூறுவதற்காக இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினமானது தற்பொழுது எங்களால் முடிந்தவரை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஏராளமானவர்கள் இதுக்கு ஒத்துழைச்சு இன்னும் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் இவ்வாறு பல்வேறு வட்ட நினைவேந்தல் தினத்திலே நினைவு கூர்ந்து எங்களுடைய வீரர்களை, நாங்கள் பட்ட கஷ்டங்களை, துன்பங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தற்பொழுது எங்களால் முடிந்தவரை இந்த நிகழ்வினை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். நீண்ட இனவழிப்பு போரின் இறுதிக் கட்டத்தில் எம் தமிழ் மக்கள் குறுகிய நிலப்பரப்பில் முடக்கப்பட்டார்கள். செல்மழையும் துப்பாக்கிச் சூடும் விமான குண்டு தாக்குதல்களும் கொத்து கொத்தாய் கொன்றொழித்துக் கொண்டிருக்க, உணவும் மருந்தும் ஆயுதமாக்கப்பட்ட நிலையில் உண்பதற்கு எதுவுமின்றி நாட்கணக்காக பட்டினி கிடந்து பதுங்குகுழி மக்களாக அவலப்பட்டார்கள். இந்நிலையில் அவர்களின் உயிர் காத்தது போராளிகள் வழங்கிய கஞ்சிதான். இந்த பட்டினி பட்டாளமாக போன எங்களுக்கு பசி தீர்த்த ஒரே ஒரு சஞ்சீவி கஞ்சி. இந்த கஞ்சி தொட்டியண்டா பெரிய கிணறு வைப்பாங்க. வச்சால் சனம் முழுக்க கியூவில் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் கங்கால் நிற்கும் ஜனம் கியூவில். எல்லாத்து கையிலையும் பார்த்துறாங்க. மாத்தளன், வலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால் என அவல பயணம் நகர்ந்த போது பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன் என்ற எந்த வேறுபாடுமின்றி அவர்களின் உயிர் காத்த இடங்கள்தான் கஞ்சி கொட்டில்கள். மாத்தளவுக்குள்ள கஞ்சி குடிச்ச நாங்கள் தேங்காய் பால் விட்டு தந்தவ. பிறகு அங்கால முள்ளிவாய்க்கால் அங்கெல்லாம் வெறும் இந்த தண்ணியில் அவிச்சிட்டு உப்பு போட்டு தந்தவ. பிறகு அங்கால முள்ளிவாய்க்கால் அங்கால போக போக இதே மாதிரி தினங்களுக்கு கஞ்சி தந்து கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் பச்சையரிசி, சிறிதளவு பால், சீனி என்பன சேர்த்து தயாரிக்கப்பட்ட இக்கஞ்சி நாளடைவில் வெறும் அரிசியும் உப்பும் கலந்த உப்பு கஞ்சியாயிற்று. முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் சுவையாக இருந்தது கஞ்சி. அளவுதான், சின்ன கோப்பைன்னா கோப்பை தான் வர இல்லை. அந்த கஞ்சியிலே சாதுவான ஒரு இனிப்பு தன்மை, பனங்கட்டியோ சர்க்கரையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்க. அப்படி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுதும் செல் விழுந்தால் கொஞ்சம் பேர் செத்தாங்க. செத்தவனை இப்படி பார்க்காமல் திரும்பவும் கஞ்சிக்கு அந்த கியூ நிற்கிற பார்க்கும்பொழுது விழுந்தது. அதோட திரும்ப அடுத்த நாள் சிலோட கஞ்சியெல்லாம் ஆயத்தப்படுத்த செல்லடி விழும். அப்படியே கஞ்சி பானை கிடக்கும், மாக்கள் நிற்பாங்க ஒன்று போண்டியாங்க. சிலோட கஞ்சி பானைக்குள்ளேயே செல் விழுந்த சம்பவமும் நிறைவாக்குறான். கஞ்சி பானைக்குள்ளேயே செல் விழுந்தது. அப்படியே போய் போக 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 சீனியும் இல்லை, இதுவும் இல்லை, சர்க்கரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆகவே அதுக்கு பிறகு உப்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க முந்தி. அந்த உப்பு கஞ்சி மாதிரி கொஞ்சம் உப்பு, அந்த உப்புண்டா உப்பு இருக்கு, ஏதோ உப்பு தண்ணியாக கிடக்கிற உப்பு, அந்த தண்ணியை போட்டு கொஞ்சம் காய்ச்சினாங்க. இவ்வாறு லட்சக்கணக்கான மக்களின் உயிர் காத்த இந்த கஞ்சியை முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்ற பெயருடன் அந்த மாபெரும் அவலத்தின் நினைவை வருடாந்தம் உயிர்ப்பிக்கும் உணவாக்கி எமது சந்ததிக்கு கடத்த உலகத் தமிழர் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறோம். யூதர்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட போது உண்ட பயண உணவை வருடாந்தம் உண்டு தம் நினைவுகளை தக்க வைத்து சீயோனுக்கு திரும்பினார்களோ, அதுபோல எம் இனத்தின் வீரமும் அவலமும் நிறைந்த
ஒரு வரலாற்று கட்டத்தை எம் இனத்தின் தேசிய இருப்பை தக்க வைக்கும் நினைவாக உயிர்ப்புடன் பேண வருடாந்தம் தமிழின வழிப்பு நினைவு நாளாகிய மே 18 முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உணர்வுமிகு உணவாக்குவோம். உலகமெங்கும் வாழ் தமிழ் உறவுகளே, அன்றைய நாளில் எமது வீடுகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை ஒரு நேர உணவாக்குவோம். அந்த கஞ்சியை உண்ணும் போது எமது தேசத்தின் வரலாற்றை எமது பிள்ளைகளுக்கு விளக்கி நினைவுகளை அடுத்த சந்ததிக்கு கடத்துவோம். ஆலயங்களிலும் பொது இடங்களிலும் கஞ்சி கொட்டில் அமைத்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியை அனைவருக்கும் வழங்கி உணர்வுகளை பகிர்ந்து கொள்வோம்.